என்னங்க நீங்க காலங்காத்தாலே இப்படி நியூஸ் பேப்பர் கடந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? யாரு இப்படி படிப்பா? வாக்குத்தத்த அட்டை எடுத்து வாசிங்க வசனத்தை. மலரு காலையில முடிச்சதுல இருந்து நியூஸ் பேப்பரை படிக்க நீ நினைக்கியா? எழும்பி முடிச்சு என் கண்ணை முதல்ல நான் தொடச்சிட்டு முதல்ல அட்டை எடுத்து வாசிப்பேன். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அதை படிச்சு முடிச்சுட்டு தான் அதை கீழே வச்சுட்டு நான் பேப்பரை படிச்சுக்கிட்டு இருக்கேன். நானும் இந்த வாக்குத்தத்த அட்டையை என் கிட்டே வச்சுக்கிடுவேங்க. ஆனா ஒரு வருஷம் ஆன மாதிரி ஆயிட்டு பத்தியில இன்னும் 7 நாள் தான் இருக்கு நியூ இயருக்கு. ஆனா லேசா சைட்ல அட்டை வந்து கொஞ்சம் மடங்கி பிடங்கி இருந்த மாதிரி ஆகி போச்சுங்க. அட்டை மடங்குனா என்ன, வசன மடங்கலையே. அது என்னமோ நெசம்தான். அவளை எங்க அவளை கூப்பிடுங்க. தூங்கிக்கிட்டே தான் இருப்பா. ஆனந்தி ஆனந்தி வாக்குத்தத்த வசனத்தை எடுத்து வாசிச்சியா? எப்படி சரியான சொங்கியா இருப்ப போல. வா இங்க வாக்குத்தத்த வசனத்தை எடுத்துக்கிட்டு. சரி, காலையில உருப்படியான ஒரு வேலையா செஞ்சிருக்கிய. வசனத்தை சொல்லு பாப்பா. வாக்குத்தத்த வசனத்தை சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. சரி ஆண்டவர் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. சீக்கிரத்துல ஆண்டவர் ஒரு மாப்பிள்ளையை கொண்டுட்டு வருவாரு. என்னங்க நான் விசுவாசிக்க எப்படியாவது ஆண்டவர் கொண்டுட்டு வருவாருன்னு. ஆனா அந்த பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை இருக்கு தெரியுமா, எப்சி, அதுக்கு வாய் கொஞ்சம் ஜாஸ்திங்க. என்னன்னு கேளுங்க. வாய் ஜாஸ்தி கிடையாது, வாய் காது வர இருக்காது. பிறகு அந்த பொம்பளை சொல்லுது, வயசுக்கு மிஞ்சின பிள்ளைய வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிய, தரவர்கிட்ட போட்டோயை கொடுக்கலாம்ல, இல்லன்னா இந்த உங்க சர்ச்சில் யாருக்காவது சொல்லலாம்ல மாப்பிள்ளை துப்பு இருக்கான்ட்டு. கொண்டாமா தரவர்கிட்ட எது கொடுக்கணும், அந்த வசனத்தை கொடுத்துருக்காரு அட்டையில. பிறகு வசனத்தை கொடுத்துருக்காரு. நான் என்ன சொல்லுதேன், என் பிள்ளைக்கு 60 வயசாகட்டு ஒரு பிரச்சனை இல்லை, கம்பு உணக்கிட்டு நடக்கட்டு ஒரு பிரச்சனை இல்லை, ஆண்டவர் கொண்டுட்டு வருவார். என்னக்கா நாங்க என்னங்க நான் சொல்றது? நான் விசுவாசிக்கேன். பிறகு நீ விசுவாசிக்க இல்லையாமா? விசுவாசிக்கேன்பா. அட்டை அதுல இருக்க வசனத்தை வாசினி ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். பிறகு முன்னாடி நம்ம பிள்ளை பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவாரு. பிறகு அவ எத்தனை எப்சி வந்தாலும் நம்ம கிட்ட நிக்க முடியாது. அவ பிள்ளை அபிய அவ 20 வயசுல கட்டி கொடுத்துட்டா. அதுக்கு நம்ம என்னமா செய்ய முடியும்? அதுதான் நகை விலை கூடுது, அது விலை கூடுதுன்னு சொல்லிட்டு 50 பவுன் நகையை போட்டு கட்டி கொடுத்துட்டாவ. நம்ம கிட்ட அப்படி பிள்ளைல பழக்கிறது ஒரு பாலங்கலத்துல தள்ள முடியுமாங்க? சொல்லுங்க பாப்போம். இப்ப நான் போன்ல ரீல்ஸ் பார்க்க போறேன். ஒரு உலகம் அது சொல்லிச்சு இது சொல்லிச்சு, நீ டென்ஷன் ஆக கூடாது. அட்டையில இருக்க வசனத்தை வாசி முத நீ. சரிப்பா. இவனை எங்க ஞானக்கண்ணு ஐயா, ஞானக்கண்ணு ஏழை ஞானக்கண்ணு வேலைக்கு போனானா? அவன் வசனத்தை வாசிக்க மாட்டான். அவன்கிட்ட 100 தானே சொல்லணும். ஞானக்கண்ணு வா. நேரம்ல உன்னை கூப்பிடணும்னா என்னப்பா இது? காலையில எழும்புன வாக்குத்தத்த வசனத்தை வாசியா இல்லையால? 365 நாள்ல நீ 7 நாள் பாக்கிருக்கு. டெய்லி இந்த வசனத்தை காலையில எழுந்து வாசி. பிறகு டெய்லி அந்த காட்டு பாரு, உனக்கு ஏத்தது போலதான் ஆண்டவர் உனக்கு வசனத்தை தந்திருக்காரு. உன் கூடையும் உன் தொட்டியையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்னு வசனம் சொல்லியிருக்கு. கூடையும் தொட்டியும் சட்டியும் இவனுக்கு நிறைஞ்சிருந்தவன் இவனுக்கு காணும். அப்படிதாங்க கரெக்டா சொல்றாமா? ஆமா. ஆனா ஒரு குறைவும் இல்லாம ஆண்டவர் இவ்வளவு நாள் வரைக்கும் சும்மா என்ன செஞ்சுட்டு இருக்கா? மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படின்னா அவ ரீல்ஸ் பார்க்க, நீ Facebookல இருப்பா. இல்ல நீ எதுலயும் இருங்க. ரீல்ஸ பாருங்க, ஒரு பிரச்சனை இல்ல. Facebookஐயும் பாருங்க, ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அது வேற ஏதாவது வசனத்தை வந்து அந்த வசனத்துக்கு மேல உங்க போக்கஸ நுழைச்சிடாதீங்க. நமக்கு அட்டை இருக்கு. என்ன பத்திரமா வை, பத்திரமா வச்சுக்க. இனி எத்தனை நாள் இருக்கு? பத்திரமா வை, வாசியாத. அடுத்த வருஷம் சர்ச்சில் இப்ப இந்த பிள்ளை இருக்கு பாருங்க. என்னங்க இந்த ஸ்னோலின் பிள்ளை தான் இந்த வாக்குத்தத்த அட்டையை கொண்டு வந்து கொடுக்கும். அது ஒரு கையில தராதுங்க, பிரிச்சு வச்சு கூட ஒண்ணா மட்டும் எடுங்கன்ட்டு. கண்ணை மூடிட்டு நம்ம எடுக்கணும். அப்பதானே ஆண்டு பாரத்தை போட்டுட்டு எடுத்ததுன்னா வசனம் நல்லா வரும். நம்ம கையில கொடுத்து நமக்கு நல்ல ஜோம் பண்ணி ஆண்டவரே ஒரு நல்ல வசனத்தை தாங்கன்னா ஆண்டு நமக்கு தருவாரு. அழகா ஜோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆண்டவரே இந்த வருஷமும் ஒரு நல்லபடியான வாக்குத்தத்த வசனத்தை தாங்க அப்படின்னு ஜோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. சரி, எனக்கு வேலைக்கு லேட் ஆயிடுச்சு. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அட்டை தூக்கிட்டு போறேன்னா வசனத்தை பத்திரமா போங்க. வாதை வாரோட வரலையா? அட்டை கரெக்டா வந்துடும், வசன அட்டை. சரி இல்ல சர்ச்சுக்கு கிளம்பணும்ல. யூத் மீட்டிங் வாங்க, ரெகோ கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். கிளம்பு. என்னப்பா சர்ச்சுக்கு டெய்லி அந்த பாஸ்டர் அதே மெசேஜ் தான் கொடுக்காரு. அதே 4 பாட்டு தான்.
என்னத்த சர்ச்சுக்கு வர? கரெக்ட் தான். எதுக்கு சர்ச்சைக்கு? இல்ல பாக்குறத வசனத்தை வாசிச்சால இப்ப காலையில இருந்து ஒரு 10 வாட்டி வாசிச்சிருப்பேன்ப்பா. சரி சரி இன்னும் வச்சிரு போதும். 10 வாட்டி வாசித்திருக்கு. சரிப்பா. 365 நாளில இந்த வசனத்தை நீ காணாம படிச்சிருக்கியா படிக்கலையா? படிச்சிருக்கேன்ப்பா. படிக்கணும். அதை மட்டும் தான் நீ படிக்கணும். சரி அப்போ எதையாவது சொல்லி விடு. போன் அடிச்சுக்கிட்டு இருப்பாவெல்லாம் வேணும்னா சொல்லி எங்கேயாவது வெளியே போறேன் அப்படின்னு சொல்லி போட்டு விடு. இல்லைன்னா நொய் போன் அடிச்சுக்கிட்டு இருப்பாவ. போ வாக்குத்த வசனத்தை ஒரு நேரம் வாசிச்சுட்டு ஆமைன்னு சொல்லி அட்டையில பார்த்து ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு படுப்போம். ஆமா நீ வேலைக்கு எங்கேயா ட்ரை பண்ணியா? இப்ப வேலைக்குலாம் நான் போக மாட்டேன்ப்பா. வேலை என்னை தேடி வரணும்னா இந்த வாக்குத்த வசனத்தை வாசிச்சு ஆமைன்னு ஆமைன்னு சொல்லிட்டே இருக்கேன். கரெக்ட். உனக்கு இருக்க விசுவாசம் கூட எனக்கு இல்ல பாரு. அதான் சொல்லுங்க. வேலை வீட்டுக்கு தேடி வரணும். கரெக்ட் தான். வசனத்தை மட்டும் இந்த அட்டையில உள்ள வசனத்தை மட்டும் வாசி. சரிப்பா. வீட்டை தேடி உனக்கு வேலை வரும். ஆனா நமக்குனாலும் பராக்கிரமசாலியே உன் கூட ஆண்டவர் இருக்காரு. ஆனா நீ ஆளக்கணக்கு தாங்க. உன் கூடையும் உன் தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு. ஆனந்தி நானும் ரூமுக்குள்ளதான் அடைஞ்சு கிடக்கா. என்ன ஆயிட்டு இங்க வாவல? நீ என்னம்மா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா ரூமுக்குள்ள இருந்துகிட்டு? போன் பார்த்துட்டு இருந்தேம்மா. நம்ம அந்த அந்த மேக்க ஒரு அக்கா உண்டு, நல்ல அக்கா, நல்ல குடும்பம் இருக்க. ஒரு அவைய சொந்தக்கார பையன் ஒண்ணு இருக்கான். ஆண்டவர் சொன்ன மாதிரி அந்த நிர்மலா அக்கா புருஷன் பேரு மைக்கேல். கரெக்ட். அந்த அவியலுக்கு சொந்தக்கார பையன் ஒரு பையன் உண்டான். நல்ல பையனா. ஆனா அந்த பையனுக்கு வந்து எல்லாம் ஓகேயா. ஆனதிக்கு போட்டோ பாக்கணுமா அவருக்கு. அதனால ஒரு போட்டோ மட்டும் எடுத்து கொடுத்துறான். பீரோல எத்தனை சேலை இருக்கு, ஒரு சேலை எடுத்து ஒரு போட்டோ எடுத்து. சும்மா இருங்கப்பா. அம்மா எதுக்கு இப்ப போட்டோ கேக்கீங்க? போட்டோ எடுத்து கொடுத்தது மாப்பிள்ளை விட 60 வந்திருக்கு. நம்மளாம் தேடி போனோம். அம்மா ஏஸ்பா எனக்கு என்ன வாக்குதான் இருக்காங்க. நீ பாருங்க, உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்காங்க. பெருமைப்படுத்துவேன்னா தானா வந்து பெருமைப்படுத்தான். நம்மளா போய் தேடி போக கூடாது. எனக்கெல்லாம் மாப்பிள்ளை ரெபேக்காலுக்கு நம்ம பைபிளே பாருங்களேன். ரெபேக்காலுக்கு ஈசாக்கு தேடி போனாரு. அதே மாதிரி எனக்கு தேடி வரும். வரும்போது பாத்துக்கலாம். என் பிள்ளைக்கு இருக்க அறிவு உனக்கு இருக்கா? இது என்னமா அறிவு? சரி போன்ல ரீல்ஸ் வேற பாத்துட்டு இருந்தேன். சும்மா இருங்கம்மா. சரி எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு பாத்துக்கா. நான் ஒரு 2 ஐஸ்கிரீம் சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். இந்த வயசுக்கு மேல உங்களுக்கு எதுக்கு ஐஸ்கிரீம் வாழுது? நாக்கு துடிச்சுக்கிட்டு அலையுது போல. வா வேண்டாம், உனக்கு 2 ஐஸ்கிரீம் ஏன்னா 16 வயசா நமக்கு ஒண்ணு திங்காண்டாம். உடம்ப பேணிப்பா பாதுகாத்துக்கிடுங்க. ரொம்ப பெருத்திண்டியா இருக்காதீங்க. என்ன போல ஃபிட்டா இருக்க பாருங்க. ஒன்ன போலதானே. பிறகு ஐஸ்கிரீம் கிடந்து தின்னுட்டு தெரு முழுக்கையும் ஊரு முழுக்க ஒரே சளியும் காய்ச்சலும் இருமலமா இருக்கு. அந்த அன்சாரி ஹாஸ்பிட்டல் எல்லாம் பாருங்க நிரம்பித்தான் வழியுது தெரியுமா? எதுக்கு போட்டு அதெல்லாம் கடந்து தின்னுக்கிட்டு உடம்புல சீக்க வர வச்சுக்கிட்டு இருக்கிய? என்னது ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சுன்னா எனக்கு சீக்கு வரும். பிறகு சளி காய்ச்சல் வர ஒரே சீசன் அதுதானே. வாசி வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆண்டு வா கொடுத்தாரு. இது இனிமே எனக்கு வியாதி வரும் வராது. 10 ஐஸ்கிரீம் திம்பேன், 20 சாப்பிடுவேன். எனக்கு ஒண்ணுமே செய்யாது. ஆனா உங்களுக்கு இருக்க விசுவாசம் கூட எனக்கு இல்ல. பத்தி இல்லாம இப்படி இருக்கணும் இருந்தா சரி போங்க. அப்ப 2 சேர்த்து எனக்கும் வாங்கிட்டு வாங்க போங்க. உனக்கு கூட சளி காய்ச்சல் வராதோ? ஆண்டு எதையும் பார்த்து சொல்லியிருக்காரு. பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறாராக்கும். உங்களை பார்த்து என்ன பராக்கிரமசாலியவா சொன்னாவ? என்னைய பார்த்துதான் ஞானக்கண்ணே ஆனந்தி சொங்கிலே கேடுகட்ட சொங்கியாயி போனா. வாயில உட்கார். குடும்ப ஜெபம் பண்ணவா? பைபிள் எடுத்து வந்தியா? பைபிள் இருக்குப்பா. ஆனா வசனம் மட்டும் தானே படிக்கணும். குடும்ப ஜெபம் வர்றதுக்கு வர வேண்டாமாமா? ஒரு பொம்பளை என்னாலும் போன்ல கிடந்து ரீல்ஸ் பாத்துக்கிட்டு இருப்பியோ? ரொம்ப மாச்சல்மா. ஆனா உனக்கு போற வீட்டுல இப்படி இருந்தாலும் ஒண்ணும் சரிப்பட்டு வராது. புரிஞ்சுச்சா? குடும்ப ஜெபம் பண்ணதானே கூப்பிட்டு. வாசி வசனத்தை எடுத்து வாசி. உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். ஆதியாகமம் 12:2. சத்தமா வாசி ஆனந்தி. உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். இப்ப கேட்காமா? சோத்ரம். ஆமென் ஆமென். ஆண்டவரே பிள்ளை பேரை பெருமைப்படுத்த போறீ, அதுக்காக நன்றி ஏசப்பா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சோத்ரம் ஆண்டவரே. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சோத்ரம்பா சோத்ரம்பா சோத்ரம்பா. வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லியிருக்கீங்களேப்பா. நன்றிப்பா. சோத்ரம்பா. பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார். நியாயாதிபதிகள் 6:12. சோத்ர ஆண்டவரே என்ன பராக்கிரமசாலின்னு சொல்லியிருக்கீங்களே. நன்றி ஏசப்பா. சொல்ல கூடையும் ஒரு தொட்டியும் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க ஏசப்பா. நன்றி ஏசப்பா. நாத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி.
என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். சோத்ர இசப்பா, நல்ல வாக்குத்தத்த வசனம். ஒரு வருஷத்துல 365 நாள், இன்னும் 2 நாள் தான் இருக்கு அடுத்த புது வருஷம் வர. ஆமா, இப்ப நம்ம இவ்வளவு நாளும் இதை வாசிச்சாச்சு. இந்த நாளை கழிச்சு நம்ம சர்ச்சுக்கு போனோம். அப்பா, நான் வந்து ப்ரேயர் பண்றனோ பைபிள் வாசிக்கணும் இல்லையோ, ஆனா டெய்லியும் நான் இதை வாசித்துருவேன்ப்பா. அதைத்தானே நான் அவனுக்கு சொல்லி தந்துகிட்டு இருக்கேன். அதான் நீ செஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்புறம் அம்மா என்ன திட்டிகிட்டே இருக்காங்க. அவளுக்கு நேரம் போலதான் திட்டுவா. திட்டிக்கிட்டே இருக்கேன்னு கிடையாது. உன்ட்ட நான் சொல்லுறதை நீ கேளு. என்ன பாரு, ஆண்டு உனக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளையை கூட்டிட்டு வரணும். அதனால நான் என்ன சொல்லுறேன்னா, டெய்லி நீ இந்த வாக்குத்தத்த வசனத்தை 10 நேரம் சொல்லுது. ஏன் இனி ஒரு 15 நேரம் சொல்லு. அப்ப ஆண்டு ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்வாவல்ல. இல்ல வேலை பிஸியில 15 நேரம் சொல்ல முடியாதுப்பா, ஒரு நேரம் தான் நான் சொல்லுவேன். சரி, 365 நாள்ல இன்னும் 2 நாள் தான் பாக்கி இருக்கு. இந்த 2 நாள் இந்த வசனத்தை சொல்லுங்க. அடுத்த வருஷம் உட்கார ஆனந்தி, அப்ப பேசிக்கிட்டு இருக்கேன்ல. இன்னும் 2 நாளையில ஆண்டு புது வசனத்தை நம்மளுக்கு தரணும். அந்த ஒரு வசனத்தை தான் வர்ற வருஷம் முழுசும் நம்ம வாசிக்க போறோம். அதனால என்னங்க இவன் வேலைக்கு போக மாட்டேங்க. என்னங்க அவன் எதுக்குங்க வேலைக்கு போனோம்? வேலை அவனை தேடி வரணும், அவ்வளவுதான்ல. வசனத்துல என்னமா சொல்லிருக்கு, கூடையும் தொட்டியும் நிரம்பி இருக்கு. அப்புறம் எதுக்குமா வேலைக்கு போகணும்? என்ன பேச்சு பேசுறீங்க? வேலைக்கு போக வேண்டாமா? ஒரு பாலி பையனுக்குள்ள இருக்கணும். இப்பதான் குடும்ப ஜெபத்தை பண்ணியிருந்து போ. இந்த மாதிரி அதுக்குள்ள போன் வந்துச்சு. எனக்கு வேலை வந்துச்சு பாத்தியா, வாரேன் இப்போ. சரி போங்க போங்க. நாளைக்கு ஜெபத்தை கூப்பிடுங்க. அபிரேகா, அபிரேகா. ஆமா அம்மா தீமத்தை வேற படிச்சுட்டேன். பைபிள் ஒரு 4-5 டேஸ் தான் இருக்கு முடிக்கிறதுக்கு. நீ பைபிள் படிச்சிட்டியா? ஆமா, நான் எப்ரேயர் வரைக்கும் வந்துட்டியா? இவ்வளவு எத்தனை மணிக்கு ஜோம் பண்ணா? நானா இன்னைக்கு ஒரு 1 hour பண்ணிருக்கேன். நைட் இன்னும் கொஞ்சம் பண்ணணும். சரி சரிம்மா. அபிஷேக், வந்துட்டேம்மா. பைபிள காணா? பைபிள் படிச்சியா இல்லையா? படிச்சிட்டேன், அங்க வச்சே படிச்சேன். ஜோம் பண்ணியா? ஜோம் பண்ணிட்டு தான் ஜோம் பண்ணியா மக்களே? பெட் கவர் போட்டு வச்சிருந்தேன், எடுத்து குடிச்சிட்டீங்களா 2 பேரும்? ஆமா குடிச்சிட்டீங்களா? சரி, அம்மா போய் நாஸ்டா ரெடி பண்றேன். நீங்க நல்லா பைபிள் படிக்கணும், ஜெபிக்கணும். இந்த கழிஞ்ச வருஷம் நமக்கு வாக்குத்த வசனம் கொடுத்தாங்கல்ல, அந்த வசனத்தின்படி நம்ம வாழ்ந்து அந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் சொல்லி ஜெபிக்கும் போது நம்ம வாழ்க்கையில நிறைய என்ன செய்ய முடியும், பிளஸிங்கை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். புரியுதா? அதன்படி நம்ம நடந்தனால தான் வாக்குத்த வசனத்தை நம்ம வாங்கி வச்சுட்டு வசனத்தை பார்த்துக்கிட்டு அந்த வசனத்தை மட்டும் சொன்னோம்னா நம்ம வாழ்க்கையில எந்த நன்மை என்ன செய்யாது, உண்டாகாது. அந்த வசனத்தின்படி நம்ம வாழ்ந்து அந்த வசனத்தின்படி நம்ம வந்து தேவனுக்கு அதிகமான நேரத்தை செலவு பண்றதுனாலதான் நீங்க நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்க முடியுது, நல்ல வேலை கிடைச்சிருக்கு, அப்பாக்கு வேலையில ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. இவ்வளவு காரியங்கள் வந்து நம்ம அந்த வசனத்தின்படி வாழ்ந்தனாலதான் நம்ம தேவனோட அதிகமான நேரத்தை நம்ம தேவ சமூகத்துல உட்கார்ந்தனால நமக்கு வந்து அந்த பிளஸிங் கிடைச்சிருக்கு. சரியா? அந்த வாக்குத்தத்த வசனத்தை ஒவ்வொரு நாளையும் சொல்லி ஜெபிக்கணும். அதே மாதிரி வேதத்தை நல்லா தியானிக்கணும், நல்லா ஜெபிக்கணும். சரியா மக்களே? நீ இந்த ஒண்ணு இப்ப காலைல ஜோமெண்டால நைட்டு அது மாதிரி நீ 1 hour ஜெபிச்சிரு. நீ ஒரு 3-4-5 டேஸ் தான் இருக்கு. நம்ம நல்ல தேவ சமூகத்துல இருந்து நெருங்குறதுக்கு நல்ல இதா இருக்கும். நீ நைட்டு ஒரு 1 hour பைபிள் படிச்சு 1 hour ஜோம் பண்ணிடு. என்னம்மா? சரியா? சரி, அம்மா கொஞ்சம் வேலை இருக்கு டிவி கிச்சன்ல, நான் வேலையை முடிச்சுட்டு வரேன். என்ன? அம்மா அம்மா என்னம்மா சொல்லு. அம்மா வெளியே போறது கிளம்பிட்டே இருந்தேன். அம்மா ஒரு செம்ம குட் நியூஸ்மா. என்ன குட் நியூஸ்? சந்தோஷமா இருக்கும் முகம், அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நான் ஒரு மாசமா ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்ல, 10 கம்பெனில கூட அப்ளை பண்ணிருக்கேன்னு சொன்னேன்ல, அதுல இருக்கிறதுல பெஸ்ட் கம்பெனில எனக்கு செலக்ட் ஆயிட்டேமா. நீ அந்த பெஸ்ட் கம்பெனி எப்படி உனக்கு கிடைச்சுன்னு தெரியுமா? நீ ஃபர்ஸ்ட் வந்து ஏசப்பாக்கு முதல்ல கொடுக்கற. அதே மாதிரி உலகத்திலேயும் நீ ஃபர்ஸ்ட் ஆளா தான் இருப்ப. ஆமாமா, உண்மையிலமா. சாலரி பத்தி ஏதாவது சொன்னாங்களா? நல்ல சாலரி, நான் எதிர்பார்த்ததை விட ஜாஸ்தி. 6 lakh கூடமா இருக்குமா? சரி சரி, தேங்க்யூ. ஏசப்பாக்கு நன்றி சொல்லி ஜோம் பண்ணிட்டு மக்களுக்கு நான் டேபிள் ப்ரேயர் பண்ணிட்டு வரேன். ப்ரேயர் பண்றல நீ முதல்ல வயிறு ரொம்ப காலியா இருக்கும், டிஃபன் வச்சிருக்கேன் டேபிள்ல, போ காஃபி எடுத்து குடிச்சிட்டு போய் ஜோம் பண்ணிடுவா. சரியா? இந்த அபிஷேக் வந்து வர்றேன்னு சொன்னால நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டேமா. எங்கடா இவ்வளவு போன காலேஜுக்கு நீங்க அந்த ஸ்காலர்ஷிப் விஷயமா போயிருந்தேன். சரி, என்ன செலக்ட் பண்ணிட்டாங்க. வெரி குட் வெரி குட். அவங்க அன்னைக்கு உங்க டீச்சரை கூட நான் மீட் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க நீ தான் காலேஜ்லயே ஃபர்ஸ்ட் நல்லா படிக்கிற பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, உங்க பிள்ளை எல்லாத்துலயுமே பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க.
சரி ஸ்காலர்ஷிப் கிடைச்சிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மக்களை. ஃபுல் பீஸ் கட்டுறதுக்கு பாதி பைசா கிடைச்சு நல்லா தானே இருக்கும். ஓகேயா? சரி சரி, நீ உன் காஃபி வச்சுருந்த டேபிள்ல நீ கொடுத்துட்டு வா. நான் அக்காக்கு ஒரு சேலை இருக்கு, டெய்லர் அண்ணிட்டு தச்ச கொடுத்துட்டு வந்துருக்கேன். ஓகேயா? பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பராக்கிரமசாலியே பராக்கிரமசாலியே. என்ன ஆயிட்டு? ஒரே இருமன மாதிரி இருக்கு. என்ன ஆயிட்டு? ஒரே காய்ச்சல். அம்மா என்ன காய்ச்சல் அடிக்கி? என்ன ஆயிட்டு? அட கடவுளே, என்னங்க நீங்க? கை காலெல்லாம் ஆடுது சார் தான் எனக்கு. என்ன ஆயிட்டு? அன்னைக்கு அந்த ஐஸ்கிரீமை 4-5 வாங்கி திங்கும் போதே நான் சொன்னேன் உங்ககிட்ட, திங்காதீங்க இந்த வயசான காலத்துல உங்களுக்கு எதுக்கு ஐஸ்கிரீம்னு. எனக்கு வாங்க டக்குன்னு 2 பேர் ஊசியை போட்டுட்டு வருவோம் வாங்க. வாதேவன் கூட இருந்து அழுகாது. என்னங்க நீங்க? என்னங்க எங்க போச்சு? ஒழுங்கா வாக்குத்தத்த வசனத்தை படிச்சிருக்க மாட்டீங்களா இருக்கும். வாங்க ஆஸ்பத்திரிக்கு போவோம். ஆஸ்பத்திரி கூப்பிடாத சாரதா, நீ ஆஸ்பத்திரி கூப்பிடாத. ஆண்டர் என்ன சொல்லியிருக்காரு? வாதேவன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லியிருக்காரு சாரதா. என்னங்க முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. அவரு வாக்குத்தத்த வசனம் கொடுத்திருக்காரு, ஆனாலும் நீங்க அதை திமுத்து போய் ஐஸ்கிரீமை தின்னுட்டு வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வாங்க ஒரு 2 பேர் ஒரு மெடிக்கலாவது மாத்திரம் வாங்கி தரேன் உங்களுக்கு. யோபு ஆண்டவர் என்ன செஞ்சாரு சொல்லு சொல்லு சாரதா, என்ன செஞ்சாரு? யோபுவை என்ன செஞ்சாரோ நான் என்னத்த கண்டேன்? அது யோபு கிட்டதான் போய் கேட்கணும். யோபு யாரு? பக்கத்து தெருவுல இருக்காருல இந்த தீபாக்கா தம்பி பேரு தானே யோபு. கடவுளே, எனக்கு வேதனை ஒன்னாலதான் எனக்கு இந்த இரும்பலும் வேதனை. என்ன ஆயிட்டுங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு, நீங்க யோபு கதை விட்டுட்டு இருக்கீங்க. அவன் முன்னாடி பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கான். யோபு ஆண்டவர் வந்து சோதிச்சு பார்த்தாரு, என் பிள்ளையா கடைசி வரை நீ உண்மையா இருக்கணும்னு. அதே மாதிரி அவன் இருந்தான். அதே மாதிரி நானும் வாதையும் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்ன மாதிரி நானும் வரமாட்டேன் சாரதா, வரவே மாட்டேன். ஆஸ்பத்திரிக்கு நான் வரவே மாட்டேன். என்னத்த சொல்ல, வீடே இப்படி ஆயிப்போச்சு அம்மா. இந்த பிள்ளைக்கு ஒரு மாப்பிளத்துக்கு வர மாட்டேங்குது. இந்த பையன் ஒரு வேலைக்கு போக மாட்டேங்கான். எல்லாரும் ஆனவுட வாக்குத்தத்த வசனத்தை வச்சு பிடிச்சுக்கிட்டு இருக்காவ. என்னத்த சொல்லனா, ஒரே கவலையாத்தான் இருக்கு. சரி தீபாக்காவையாவது கூப்பிடுவோம். என்னத்த சோம் பண்ணுவாங்களோ அதையெல்லாம் கூப்பிடுது. எனக்கு தீபாக்காய வேணும்னா கூப்பிடட்டுமாங்க? உங்களுக்கு லேசாவே சோம் பண்ணி தண்ணி வந்து தெளிச்சு விடுவாங்கல்ல. கூப்பிட ஏக்கா தீபாக்கா உட்கார முடியல சாரதா. சரி படுத்துக்கிடுங்க. ஆண்டர் கையில உங்களை ஒப்பந்தம் கொடுக்கணும் போல. என்னங்க நான் இப்பதான் தீபாக்கா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், அவங்க வருவாங்கங்க. இப்படி முடியாம உங்களுக்கு ஆயி போச்சுன்னா ஆண்டவர்கிட்ட ஒப்புதான் கொடுத்துட்டேன். ஏசப்பா உயிரோட வைக்கணும்னா நீங்க உயிரோட வைங்க, எடுத்துக்கிடணும்னா நீங்க எடுத்துக்கிடுங்க. நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேங்க, நீங்களும் ஒப்பு கொடுத்துருங்க. ஏக்கா ஏக்கா, ஏன் அழுத மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க? உட்காருங்க தீபாக்கா. ஆனந்தி, என்னம்மா? தீபாக்கா வந்திருக்காங்க பாரு, டக்குன்னு சாய போட்டு கொண்டுட்டு வாமா. சரிம்மா, நான் கொண்டு வரேன். சரி, என்னக்கா இதை ஃபோன் பண்ணி கூப்பிட்டீங்க? என்ன விஷயம்? ஏக்கா எங்க வீட்டுக்காருக்கு ஒரே உடம்பு சரியில்லைக்கா, ஒரே காய்ச்சல், ஒரே இருமல். வாங்கக்கா. தேங்க்ஸ்மா. எப்படி இருக்கா? நல்லா இருக்கீங்களா? நல்லா. எங்க வாங்குங்க. இப்போ ஒரு மெடிக்கல்ல போய் ஒரு மாத்திரையாவது வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன்னா வேண்டாங்க. அவக்கா என்னத்தக்கா சொல்ல, அதான் ஆண்டு கையில ஒப்பு கொடுத்துட்டேன். எல்லாருமே கையில அட்டை வச்சிருந்த மாதிரி இருக்கீங்க. இது வாக்குத்தத்த அட்டைக்கா, வாக்குத்தத்த அட்டை. 1ஆம் தேதி ஆண்டு எனக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். எங்க வீட்டுக்காருக்கு வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆனா வாதை கூடாரத்துக்குள்ளதான் அணுகாதுன்னு இருந்துச்சு, ஆனா உடம்புக்குள்ள புகுந்துட்டு அது என்னமோ தெரியல. சரி, உங்க மகன் வேலைக்கு போறானா இல்லையா? போவே மாட்டுக்காக்கா. அவனுக்கு என்னது உன் கூடையும் உன் தொட்டியும் ஆண்டு ஆசீர்வதிப்பாருன்னு போட்டிருக்கு. கூடையும் தொட்டியையும் ஆண்டு நிரப்புவாரு. எதுக்கு போட்டு வேலைக்கு போகணும்னு அவனும் வேலைக்கு போகலக்கா. உங்க மகன் வேலைக்கு எல்லாம் பாத்தீங்களாக்கா? வயசாயிக்கல. ஆமா, மக வாயாலே நீங்க கேளுங்க. அதை போட்டு என்னமா? இல்லக்கா, ஏஸ்பாலாம் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காங்களா, அப்ப தானாலே வரும்னு சொல்லி தான் நம்ம இருக்கோம். அவளுக்கு ஆண்டு முகம். அதை ரெபேக்கா சொல்லு. ஆமா, ஈசாக்கு ரெபேக்கால் கூட பாருங்க. ரெபேக்கால சத்தமா சொல்லு, எனக்கு கேட்காம சத்தமா சொல்லு. சும்மா இருங்க. ஈசாக்கு ரெபேக்கால் கூட பாருங்களேன். ரெபேக்காலுடைய லைஃப்ல கூட
ஈசாக்கு இங்க இருந்து தேடி தான் போனாங்க. அதே மாதிரி எனக்கும் தேடி வரும் தான் நாங்க காத்திருக்கோம். காத்திருந்து 27 வயசு பிறக்குக்கா. இல்ல மாமி, ஏசப்பா இந்த வருஷம் வாக்குத்தத்தமே உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பைபிள்ல கூட பாருங்க, ரெபேக்கால தேடி தான் ஈசாக்கு தான் ரெபேக்கால தேடி போனாங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு ஈசாக்கு எங்க இருந்தாலும் வருவார். என்னமா சொல்றீங்க? எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொரு கதையை சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. பைபிள் படிப்பீங்களா வீட்டுல? பைபிளே படிக்கிறது கிடையாது தீபாக்கா. ஏசப்பா நமக்கு வந்து வாக்குத்தத்த வசனம் கொடுத்திருக்காவ, அட்டை நமக்கு கொடுத்திருக்காவ. இந்த பாருங்க, அட்டை நாங்க 24 மணி நேரமும் இந்த அட்டையை பார்த்துக்கிடுவோம். பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாருன்னு அப்ப மட்டும் அப்பப்ப சொல்லிக்கிடுவோம். மித்தபடி செபிக்கிறது, பாட்டு படிக்கிறதுலாம் அதெல்லாம் நமக்கு என்னக்கா நீங்க பேசுறீங்க? பைபிள் படிச்சிருக்கீங்க. பைபிள் அழகா என்ன தெரியுமா சொல்லுது? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா. தியானம் என்னது? தியானமா தானக்கா இருக்கும். பாருங்க, 7 நாள் காலையில எழுப்பினோட சொல்லுங்க ஐயா. காலையில எழும்புவோம் சிஸ்டர், கண்ணெல்லாம் நல்லா தேய்ச்சிட்டு இந்த வஸ்திரத்தை எடுத்து மாதேவன் கூடாரத்தை அணுகாத ஆண்டவரே சோத்திர ஆண்டவரேன்னு நான் முதல்ல இதை வாசிப்பேன். என் காலடியே நான் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் உங்களுக்கு சொல்றேங்க, உங்களுக்கு கூட தெரிய மாட்டேங்குது. வாக்குத்தத்தம்னா என்னது? இந்த வாக்கு தத்துவத்தின் படி நான் அவனை நடத்துவேன். அதான் வாக்கு தத்துவ வசனம். இந்த வாக்கு தத்துவத்தை நீ சுதந்திரிக்க அதன்படி நடக்கணும். நடக்கும் போது அதை சுதந்திரிக்க முடியும். இவன் எத்தனை 5 வருஷம் ஆயிட்டு இல்லாமா? இவன் படிச்சு முடிச்சு 5 வருஷமா வீட்டுக்குள்ள உட்காந்து உன் களஞ்சியங்கள் நிரம்பும். வீட்டுக்குள்ள உட்காந்து எப்படி நிரம்பும்? வேலை செய்யலன்னா சாப்பிடவே கூடாதுன்னு வேதம் சொல்லுது. நீங்க என்னன்னா, நான் பராக்கிரமசாலின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருந்தா பராக்கிரமசாலியா ஆயிருவீங்களா? நீங்க அவனுக்கு வசனத்தை சொன்ன உடனே உங்க வாதி உங்க வீட்டுக்குள்ள வராது. அப்படி என்ன நினைப்பு? நீ என்னமா யோசிச்சுட்டு இருக்க? வேதத்தின் படி நடக்கணும்னா ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிச்சு மணிக்கு தேவ சமூகத்துல உட்காந்து ஜெபிக்கணும். ஜெபிச்சு ஏசப்பா இந்த வாக்குத்தத்தை என்ன கொடுத்துருக்கீங்க, இது என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் அப்படின்னு அந்த ஜெபிக்கும் போது அது நிறைவேறும். என் பிள்ளைங்க உண்மை சொல்றேன், பெருமை சொல்றேன், பிள்ளைங்களும் கரெக்டா ஒரு 2 மணிக்கு ஜெபிப்பாங்க. நீங்க இந்த வசனத்தை சொன்னோம்னா எல்லாமே நிறைவேறுன்னு எப்படி நினைச்சீங்க? யாரு உங்களுக்கு போயிச்சா? 5 வருஷம் ஆயிடுச்சு படிச்சு முடிச்சு ஒரு ஆம்பளை பிள்ளை வீட்டுல உட்கார்ந்து இருக்கா. நீ என்னமா இப்படி இருக்கா? என்னையா நீங்க இப்படி இருக்கீங்க? நீங்க சொல்றதுதான் எங்களுக்கு புதுசா இருக்கு சிஸ்டர். எனக்கு என்ன சொல்லணும்னே தெரியல உங்களை பார்த்துட்டு. எத்தனை வயசான பிள்ளை வீட்டுல இருக்க, ஒரு பாரம் இல்லாம வாக்குத்தத்த வசனம் உண்மைதான். கர்த்தர் அதன்படி நம்மள நடத்துறது உண்மைதான், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்க எத்தனை மணிக்கு தேவ சமத்துல காத்திருந்தீங்க? எத்தனை மணிக்கு வேதத்தை தியானிச்சீங்க? வேதத்தின் தியானிச்ச மனுஷன் தான் நீர்காலில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கண்ணை தந்து இலையுதிராதிருக்க மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப வேதத்தை தியானிக்கிற மனுஷன் தான் செழிப்பான், வளருவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ வேதத்தை தியானிச்சு ஒழுங்கா ஜெபிச்சிருந்தனா உன் வாழ்க்கை இன்னைக்கு எவ்வளவு பிரகாசமா இருந்திருக்கும். வாக்குத்தத்தை கொடுத்திருக்காங்கன்னு வாக்குத்தத்தை மட்டும் வச்சுட்டு இப்படியே இப்படி பார்த்துக்கிட்டு மூடி வச்சுக்கிட்டு இருந்தா எப்படிமா அதை சுதந்திரித்துக் கொள்றது? நீ எந்த வேலையும் பார்க்காம எதுவுமே பிரயாசப்படாம எப்படிமா உன் வாழ்க்கையில நன்மை உண்டாகும்? எப்படி சும்மா வானத்தை திறந்து அப்படியே காஞ்சிகள் கொட்டுமோ உன் வீட்டுக்குள்ளாடி? யாருன்னு கத்து கொடுத்தா? அதெல்லாம் ஜெபிக்காம வேதத்தை தியானிக்காம தேவ சமூகத்துல உட்கார்ந்து நான் என்ன செய்யணும்னு கேட்காம ஒண்ணுமே செய்யாம என் களஞ்சியங்கள் நிரம்பும் அப்படின்னு சொல்ற. எறும்பின் இடத்தில் போய் கற்றுக்கொள். எறும்ப பத்திரிக்கையா எவ்வளவு சுறுசுறுப்பா, அது மழை காலத்துக்குன்னு எவ்வளவு சுறுசுறுப்பா ஆகாரத்தை சேகரிச்சு வச்சுது. எவ்வளவு இதா இருக்கு. நம்ம எவ்வளவு காரியங்கள் வேதத்துல சொல்லப்படுது. உங்க வீட்டுல பைபிள் இருக்கா? அதான் அட்டை இருக்கே, பைபிள் படிக்கிறதே இல்ல. அட்டை இருக்கே, பிறகு எதுக்கு பைபிள் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளே வாங்கல. அதான் வருஷத்துக்கு ஒருக்கா நமக்கு இந்த அட்டையை தந்துருக்காவோ, வாக்குத்தத்த அட்டை. என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. எவ்வளவு ஒரு இருளுக்குள்ள வாழ்ந்த ஒரு பிளஸிங் இல்லாம அவன் வேலைக்கு போகல, அந்த பிள்ளைக்கு வயசுனாச்சு, ஒரு மேரேஜ் ஆகல, எல்லாமே அப்படி இருக்கு. வாக்குத்தத்தம் கிடைச்சிட்டு வாக்குத்தத்தை வச்சுட்டு பார்த்துக்கிட்டு அதை மூடி வச்சுக்கிட்டு அதை கையில பிடிச்சுக்கிட்டே நடந்தா வாழ்க்கையில எந்த நன்மையும் உண்டாகாது.
வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அதன்படி வாழ, அதன்படி நடக்க, அதன்படி ஒவ்வொரு காரியத்தை நம்ம செய்யும் போது அதை கர்த்தர் பிளஸ் பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். களஞ்சியங்களை எப்படி நிரம்பும்? நாங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோம் எங்களுக்கு இப்பதான் புரியுது சிஸ்டர். இந்த ஒரு வாக்குத்தத்த வசனத்தை வாசிச்சு அதன்படி டெய்லி நாங்க ஜெபிச்சு பைபிள் வாசிச்சு அதுக்கு முன்னால நாங்க எப்படி நடக்க வேண்டிய வழிகளை நாங்க அறிஞ்சு அதன்படி நடந்திருந்தோம்னா கண்டிப்பா இந்த டிசம்பர் மாசத்துக்குள்ள இந்த வாக்குத்தத்த வசனத்தை நாங்க சுதந்திரிச்சிருக்கலாம். ஆனா எதுவுமே செய்யாம வெறும் இந்த வாக்குத்தத்த வசனத்தை மட்டும் நாங்க வாசிச்சு எங்களுக்கு ஒரு பிளெஸிங்குமே கிடையாது. என் பிள்ளை 36 வருஷம் வீட்டுக்குள்ள இருந்ததுதான் மிச்சம். என் பையன் 5 வருஷமா வேலைக்கு போகாம வீட்டுக்குள்ள இருந்ததுதான் மிச்சம். என் வீட்டுக்காருக்கு சரீர விலகினம் வந்ததுதான் மிச்சம். ஞானமே இல்லாம நான் இருந்ததுதான் மிச்சம். எங்களுக்கு நல்ல வசனத்தை சொல்லி எங்களுக்கு நல்ல தெளிவை உண்டு பண்ணியிருக்கீங்க சிஸ்டர். அதனால நான் இன்னையில இருந்தே நாங்க எப்படி மாறுறோம்னு பாருங்க. எங்களுக்காக நாங்க ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் நாங்க விழுந்துடாதபடிக்கு எங்களுக்காக நீங்க தயவா ஜெபிக்கணும். கண்டிப்பா ஜெபிக்கிற சிஸ்டர். டெய்லி பைபிள் படிங்க, கண்டிப்பா டெய்லி 1 ஹவராவது ஜெபிங்க, கண்டிப்பா நல்ல வேதத்தை வாசித்து தியானிங்க. கண்டிப்பா. உங்க வீடை சுற்றி வாத எதுவுமே அணுகாதபடி கர்த்தர் பாருங்க. எங்க வீட்டுக்குள்ள இந்த அட்டை தான் இருக்கு. அதனால உங்க வீட்டுல இருக்கிற ஏதாவது ஒரு 2 பைபிள் உடனே கொண்டு வராங்க. 2 பைபிள் 4 பைபிள் கொண்டு வந்தாங்க. தயவா கொண்டுட்டு வாங்க சிஸ்டர். சரி, நாங்க 4 பைபிள் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு நாங்க அந்த பெருக்குமான் செய்ய பாட்டு புக்க ஒண்ணு கொண்டுட்டு வந்தாங்க. நாங்க பாட்டு படிச்சு நல்லா ஆராதிச்சு என்னமா நல்ல நம்ம ஜெபிப்போம். என்ன சரியா? ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் இந்த கொடுத்திருக்காங்க. வாக்குத்தத்தம் எல்லாம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். கண்டிப்பா கரெக்டா சொன்னா சாரதா. நாளைக்கு நியூ இயர் நாங்க சர்ச்சுக்கு போறோம். ஆண்டவர் வாக்குத்தத்த வசனத்தை கொடுப்பாங்க. ஆனா அந்த வசனத்தை நாங்க டெய்லி இந்த அட்டையில மட்டும் படிக்க மாட்டோம். டெய்லி ஜெபம் பண்ணணும், பிரேயர் பண்ணுவோம், தனி ஜெபம் பண்ணுவோம், குடும்ப ஜெபம் பண்ணுவோம். நாங்க எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க போறோம், பைபிளை நல்லா தியானிக்க போறோம். இதை எல்லாமே நாங்க சேர்ந்து நாங்க செய்வோம். அந்த கடைசி அந்த வருஷம் முடிவுல ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வசனத்துக்கும் ஆண்டவர் எங்களுக்கு பதில் கொடுக்க போறாரு. நாங்க விசுவாசிக்கிறோம். இதெல்லாம் நம்ம எடுக்கிற தீர்மானம். ஞானக்கண்ணு நீ டெய்லி 10 அதிகாரம் 5 அதிகாரம் நீ வாசிச்சு ஆகணும். ஞானக்கண்ணு அப்பா உனக்கு ஞானக்கண்ணு எதுக்கு பேர ஞானமா இருக்கணும். ஆனந்தி உன் வாழ்க்கையிலே கண்டிப்பா ஆண்டவர் ஒரு ஆனந்தத்தை தரணும். அதுக்காக நீ டெய்லி ஜெபம் பண்ணணும். சரியா? கண்டிப்பா. தலைய நல்லா ஆட்டு ஆனந்தி. சரிப்பா. வெக்க மத்தியில பிள்ளைக்கு ஆமா அவளுக்கு கல்யாணம் முடிய போகுது. நான் விசுவாசிக்கிறேன் சாரதா.